Hi students, welcome to ICAN Max. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல 10th CBSE Max Chapter 4 Quadratic Equationல Exercise 4.2 Question number 1 பார்க்க போறோம். வாங்க. Find the roots of a given quadratic equations by factorization. நம்ம சால்வ் பண்ண போறது ஃபேக்டரைசேஷன் அப்படின்ற ஒரு மெத்தட்ல என்ன பார்க்க போறோம், ரூட்ஸ் பார்க்க போறோம். ஓகே, இந்த கிவன் ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 3x மைனஸ் 10. அப்போ ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டு ஒரு எக்ஸ் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருந்தா திஸ் இஸ் கால்ட் குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இது வந்து ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இதை சால்வ் பண்ணா இதுக்கு எத்தனை ரூட்ஸ் வரும்னா, இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு இருந்தா இதை சால்வ் பண்ணும்போது இதுக்கு 2 ரூட்ஸ் கிடைக்கும். ஓகே, இதை சால்வ் பண்ணி கொஸ்டினே அதான், ஃபைண்ட் த ரூட்ஸ் ஆஃப் த கிவன் குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இதை சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணா இதுக்கு 2 ரூட்ஸ் கிடைக்கும். ஏன்னா இது குவாட்ரடிக் ஈக்குவேஷன் அப்படின்னா இதுக்கு 2 ரூட்ஸ் இருக்கும். அந்த 2 ரூட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின்லேயே நமக்கு ஹிண்ட் இருக்கும். கவனிங்க, இதை சால்வ் பண்ணா 2 ரூட்ஸ் வரப்போகுது இல்லையா, அந்த 2 ரூட்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கான ஹிண்ட் இங்க பாருங்க, ஒரு ஐ மாதிரி போட்டிருக்கேன் பாத்தீங்களா. ஓகே, அந்த ரூட்ஸுக்கான ஹிண்ட் என்னன்னு பாருங்க. அந்த 2 வேல்யூவை இங்க சூஸ் பண்ணி எழுத போறோம். அந்த 2 வேல்யூ இதுதான். அந்த 2 வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்க போறோம். பாருங்க, இப்ப அந்த 2 வேல்யூவை ஆட் பண்ணா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு, -3 இருக்கா. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -3. நம்ம சூஸ் பண்ற அந்த 2 வேல்யூவை அல்லது 2 ரூட்டை ஆட் பண்ணா என்ன வரணும், -3 வரணும். ஓகே, அதே 2 வேல்யூவை மல்டிப்ளை பண்ணா என்ன வரணும் அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதோட கான்ஸ்டன்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணுங்க. இங்க எதுவுமே இல்லை. இப்போ எதுவுமே இல்லாட்டி ஒன்னு அர்த்தமா, 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 × -10 என்ன வரணும், -10. இதுதான் நம்ம அந்த ரூட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான நமக்கான ஹிண்ட். புரியுதுங்களா? திரும்பவும் சொல்றேன் பாருங்க. நமக்கு இதை வந்து ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன், இதை சால்வ் பண்ணா நமக்கு 2 ரூட்ஸ் வரணும். அந்த 2 ரூட்ஸுக்கான ஹிண்ட் கொஸ்டின்ல இருக்க போது அந்த 2 ரூட் என்னன்னு பார்க்க போறோம். அந்த 2 வேல்யூவை ஆட் பண்ணா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -3 வரணும். அதே 2 வேல்யூவை மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதோட கான்ஸ்டன்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணணும். 1 × -10 இப்போ நமக்கு ஹிண்ட்ஸ் கிடைச்சிருச்சு. ஒரு பசில் மாதிரி 2 நம்பரை ஆட் பண்ணா -3 வரணும். அதே 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா -10 வரணும். அந்த நம்பர் என்ன அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அந்த நம்பர் பார்க்க போறோம். ஆட் பண்ணா என்ன வரணுமா, -3 வரணும். மல்டிப்ளை பண்ணா -10 வரணும். நான் நம்பர் சூஸ் பண்றேன் பாருங்க. 2 5s are 10. ஆட் பண்ணா மைனஸ் வேல்யூ வரணும்னா எப்போது பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டுருங்க. இப்போ -5ஐயும் +2ஐயும் ஆட் பண்ணா என்ன வந்துடும், -3 கிடைச்சிரும். அதே -5ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், -10 கிடைச்சிருச்சு. அப்ப இதுதான் நமக்கு தேவையான அந்த வேல்யூ. இப்ப நம்ம ஃபேக்டரைசேஷன்ல என்ன பண்ணுவீங்கன்னா, ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் படிச்சிருப்பீங்க இல்லையா. பாருங்க, இப்ப எக்ஸ் ஸ்கொயர் இந்த -3x எப்படி பிரிக்க போறோம்னு பாருங்க. என்ன வேல்யூ பார்த்துருக்கீங்க, 2 and -5. ஸோ இந்த -3x எப்படி பிரிக்க போறோம், +2x -5x. இங்க பிளஸ் சிம்பிள், இங்க மைனஸ் சிம்பிள். அதனால அந்த 3யை 2ஆ பிரிக்கிறோம். 2x -5x. அடுத்து அங்க என்ன இருக்கு, -10 = 0. இப்ப பாருங்க, இந்த பேரை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பேரை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 பேர்ல எது காமனா இருக்கு, இங்க 2x இருக்கு, இங்க 1x இருக்கு. 1x காமனா எடுத்துருவோம். அப்ப இந்த எக்ஸ் ஸ்கொயர்டுல 1x எடுத்தாச்சுன்னா பேலன்ஸ் 1x இருக்கு, இடையில பிளஸ் சிம்பிள். இந்த 2xல எக்ஸை வெளியே எடுத்துட்டோம், மீதி என்ன இருக்கு, 2 இருக்கு. செக் பண்ணி பாருங்க. x × x x², x × 2 2x. அதே மாதிரி அடுத்த பேர்ல எது காமனா இருக்கு அப்படின்னா -5ஐ காமனா வெளியே எடுக்கலாம். அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த -5xல -5ஐ வெளியே எடுத்தாச்சு. இங்க என்ன இருக்கு, பேலன்ஸ் ஒரு x இருக்கு. அடுத்து பாருங்க, இங்க -10 இருக்கா, ஆல்ரெடி -5ஐ வெளியே எடுத்துட்டோம். ஸோ 2 5s are 10, பேலன்ஸ் 2 இருக்கா. அப்ப என்ன சிம்பிள் போடணும், மைனஸ் தான் வரணும். ஆல்ரெடி -5ஐ வெளியே எடுத்துட்டோம். அப்ப இங்க பிளஸ் போட்டா போதும். செக் பண்ணி பாருங்க. -5 × x -5x -5 × 2 -10 = 0. அடுத்து பாருங்க, இப்ப இதுல x + 2 x + 2 2 x + 2 காமனா இருக்கா.
ஒரு x plus 2 வெளியே எடுத்துருங்க. அடுத்து பாருங்க பேலன்ஸ் என்ன இருக்கு, இங்க ஒரு x இருக்கு மைனஸ் இங்க ஒரு 5 இருக்கு ஈக்குவல் டு 0. ஸோ இதுக்கு தான் நமக்கு அதுக்கான ஃபேக்டர். ஸோ ஒன்று x plus 2 ஈக்குவல் டு 0வா இருக்கலாம், ஆர் x மைனஸ் 5 0வா இருக்கலாம். இது 0வா இருக்கலாம் அல்லது இது 0வா இருக்கலாம். இது 0வா இருந்தால் என்ன வரப்போகுது பாருங்க, எக்ஸோட வேல்யூ இந்த பிளஸ் 2 ரைட்ல மாறும்போது -2, அதே இந்த -5 ரைட்ல மாறும்போது +5. இதுதான் நமக்கு தேவையான ரூட்ஸ். இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் தான் எக்ஸோட வேல்யூ -2, எக்ஸோட வேல்யூ 5. இது வந்து ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் அப்படின்ற கான்செப்ட்ல போட்டிருக்கோம். இதை நம்ம இவ்வளவு ஸ்டெப்பு கூட போடணும்னு கட்டாயம் கிடையாது. இப்போ நம்ம என்ன ஹிண்ட் பார்த்தோம், x² - 3x - 10 = 0. இங்க இந்த ஆட் பண்ணா -3 வரணும், மல்டிப்ளை பண்ணா -10 வரணும். நம்ம ரெண்டு நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம் பார்த்தீங்களா. இந்த நம்பரை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க பாருங்க x² பக்கத்துல எந்த என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கு, நம்பர் 1 தான் இருக்கு, அதாவது எதுவுமே இல்லை, கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கு. அந்த மாதிரி ஈக்குவேஷனா இருந்தா நீங்க இவ்வளவு ஸ்டெப் போடணும் கட்டாயம் இல்லை, டைரக்டாவே ஃபேக்டரை போட்டுடலாம். நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க, அது அப்படியே ஃபேக்டரா எழுதிருங்க. இங்க 2 இருக்கா, அப்ப டைரக்டா x plus 2, இங்க என்ன வந்திருக்கு x minus 5 = 0. அப்ப இங்க போட்ட மாதிரியே தான். அப்ப x plus 2 = 0னா x ஓட வேல்யூ -2, இங்க x minus 5 = 0னா x ஓட வேல்யூ 5. இந்த மாதிரி செய்யலாம். கோஎஃபிஷியன்ட் எதுவும் இல்ல, அதாவது நம்பர் 1 தான் கோஎஃபிஷியன்டா வந்திருக்கு அப்படின்னா இந்த ஹிண்ட்டை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா டைரக்டாவே நீங்க ஃபேக்டரா எழுதிடலாம். இது ஆக்சுவலா ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் மெத்தட்ல ஃபேக்டரைஸ் பண்ணிருக்கோம். இது டைரக்டா ஃபேக்டரைஸ் பண்ணிருக்கோம். ஓகே.